கேமரா வந்துருக்குறா பெரிய நாடகம் கதையை சொல்லிட்டு போனா கூட காலையில 7 மணி ஆகுதோ 8 மணி ஆகுதோ தெரியாது தெரியல சும்மா இருக்கிறவங்க ரொம்ப தப்பு வாத்தியார் ஒரு அடி பாட்டு வர மாட்டாரு ஏன்னா நீங்க மாமனார் ஆட்டோ வச்சிருக்காரு இன்னும் ஒரு அடி பாட்டை சேர்த்து தான் பாடுறோம் அதனால மணி 7 மணி ஆகும் அப்படி வேண்டாம் இந்த சபைக்கு சபை இந்த சபை திருவாய மகாலட்சுமி புண்ணிய சபை அப்பேர் வந்த திருவாயா மகாலட்சுமி இந்த சபை உண்டாக நானே தோற்றமான காலத்தில் என்னையா விட்டு பார்க்கிற நேரத்தில் யாருன்னு வழக்கம் சரிங்க கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டம் பூவாகத்தை உள்ள கோட்டைமலத்தை சேர்ந்து கோனாருக்கும் மத்தியம்மாள் சொல்லக்கூடிய அம்மையாருக்கும் குமாரிக்கு நேரிலையோ வருகிறது கோணல் விட்டாலே இடைமுட்டாரு இல்லையா இடைமுட்டா
ஓட்டியாமலத்தை சேர்ந்த குமாருக்கு தம்பி வரதராஜ கோனார் நன்கராக தெரியும். ஆமாங்க. நேத்தி கடல் கண்டாசுரன் கண்ணிமா ஐயனார் மகத்துவம் நீங்களா கடல் கண்டாசுரன் அப்படியே ஒரு வரதராஜன் தெரியும். ஆமா அதை கேட்க வரல. இப்போது இந்த சபை முன்பாக நான் தற்சமயம் தரித்து கொண்டிருக்க முடியாது. இந்த வேடங்கள் என்ன ராஜா கிடையாது போதாது. தமிழுக்கு யாருக்கு தெரிய வேண்டும். நீ தப்ப வேண்டும். செப்புதல் உரத்தல் போயிடு செப்புங்க. நன்றாக புரிந்து கொண்டு மலையாள சின்ன மலையாள சின்ன என்று மட்டுமே தெரியும். இந்த என்று மட்டுமே தெரியும். இன்னும் எத்தனை அறிந்த குரு வீணக்கலாம் இந்த சபை தெரியும். எப்படிங்க ஆபத்து குலவா பிள்ளை அண்ணா தாகத்தை தீரா தண்ணீர் அரியா பெண்டு கோபத்தை அடக்க வேண்டும் ஒரு குருமொழி கேளாசீடு பாவத்தை தீரா தீர்த்தோம் பலனில்லை ஏதுந்தானே படிச்சவனை கேட்கணும் எத்தனை படிச்சேன் நான் படிச்சேன் 2 டிகிரி தான் படிச்சேன். 2 டிகிரி படிச்சேன். அப்படிதான் உள்ளார உட்காந்து கேட்கணும். 4-8-36 சொன்ன 2 டிகிரி படிச்ச வக்காலம் ஒருத்தவன் 4-8-36 32ங்க அப்படியே சொன்னா அப்படியே சொன்ன நீங்க அப்படியே சொன்ன 4-8-36 டக்குனு வாய்ப்பு நானா படிச்சேன். டக்குனு கேட்டாக்கா 2 டிகிரி படிச்சேன். 2 டிகிரி 4-8-30 போற பூரா மாடு மோப்பு பிடிக்கிற கதையா பூரா பள்ளிக்கூடம் மோப்பு பிடிச்சா வந்த நீ எந்த டிகிரி படிச்சு ஆபத்து குலவா பிள்ளை அப்படி என்று சொன்னால் தாய்க்குலமாகப்பட்டவர்கள் ஒரு பிள்ளையா வென்றடைக்க வேண்டுமானால் 10 மாதம் 300 நாள் சுமக்க வேண்டும். அந்த 300 நாள் சுமப்பதெல்லாம் பெரிது கிடையாது. அந்த தாய்க்குலமாகப்பட்டவர்கள் அந்த பிள்ளையாகப்பட்ட இந்த கர்ப்ப காலத்திலே அது கருவாகி உருவாகி அந்த யோனி வாயிலாகி அது பிறப்பு நோக்கி பிறக்கிற காலத்தில் அந்த ஒரு நிமிஷம் தரக்கூடிய இருக்கிறது. அப்படியே அந்த வழியெல்லாம் பட்டு அந்த பிள்ளைய சொல்லுங்க பிறகு அங்கம் வரைக்க நல்ல முறையோடு என்றெடுத்து அதுக்கு மூக்க செல்ல எழுதி நாட்டி ஒளி கண்ணை தொட்டு தாராட்டி சீராட்டி சோறு விட்டு அதை நல்ல முறையோடு இரவு பகல் என்று பாராமல் பகல் இரவு என்று பாராமல் நீ கடிக்காமல் கடிக்காமல் ஒரு வேற பட்டு கிடந்து அந்த பாவாடை இறக்கி கட்டி அந்த பிள்ளைக்கு 3 வேலையும் அதுக்கு 5 பருப்பு தோசை விலை கொடுத்து அதை நல்ல முறையோடு வளர்த்து அவங்களுக்கு வயதான எப்ப எனக்கு பசியாக அதிகமாக இருக்கிறது ஏதாகிலும் ஒரு சும்மா நீராக இருந்தால் கொண்டு வாடா என்று அந்த தாயாகப்பட்டவள் கேட்க நேரத்தில் ஒரு வேறு புறம்போக்கு என்ன சொல்லும் உனக்கு வயதான காலத்துல என்ன 3 வேலை சாப்பாடு அப்படின்னு காலை சாப்பாடு நைட்டு கொடுத்து கொடுப்போம். ஆமாங்க அது என்ன ஒண்ணும் இல்லைங்க ஒரு புண்ணியம் இல்லை. அதுதான் ஆபத்து குதவாப்பு இல்லை. ஆனா அது வாங்க உனக்கு தான் அந்த கதை. என்னடா பையன் குடிக்கிற உங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு என்ன பண்ணுறது எங்க அப்பாவுக்குலாம் எப்பயோ தெரியும் அப்படின்றான். மரம் இவன் பொண்டாட்டிக்கு மாரியாத்த வாத்துது, 2வது இவன் பெரியம்மாவுக்கு மாரியாத்த வாத்துது, 3வது இவன் சின்னம்மாவுக்கு மாரியாத்த வாத்துக்குது. மாரியாத்த வாத்து வீட்டில் கோழிக்கறி வாத்து வச்சுட்டு 3 பேர் உட்காந்து சாராங்க முடியும். அந்த மாரியாத்தா வீட்டு விளக்குமா
சாராயம் குடிக்கல போட்டுதான் குடிப்பேன். கறி வச்சுட்டு வெளியே சொல்றேன் வெக்கமா இருக்கு. நானும் அதான் தூக்கு மாட்டி சொல்லுவேன். கறி வச்சு வர பள்ளி வர காலத்தை சிரிக்கிறவன் கறி வச்சு 10 அடி. அதுதான் ஆபத்து குறவாப்பில்லை தாகத்தை தீரா தண்ணீர் கடல் அறியா தண்ணீர் இருந்தாலும் அதிகமாக தாகவிடாகிவிட்டு நீ அந்த தண்ணி சென்று குடிக்கலாம் என்று ஓடினா அந்த தண்ணி குடிப்பியா? குடிக்க முடியாதுங்க. உப்பு தண்ணி. அதுதான் தாகத்தை தீரா தண்ணீர் தரித்திராங்க அறியா ரெண்டு. ஒரு வீட்டுல 2 வீடு வசதி வாய்ப்பாடு 2 ஒண்ணா இருக்கும். பக்கத்து வீட்டுல இருக்கவங்க வசதி வாய்ப்பாடு இருப்பாங்க. ஒரு நாளைக்கு ஒரு விதமான சேலை அணிவாங்க. நகநட்டு எல்லாம் போட்டு இருப்பாங்க. அப்போது இல்லாத வீட்டுல இருக்க முடியாத பெண்ணான பார்த்து அந்த கட்டிய கணவனை பார்த்து உன்னை கட்டியனால எனக்கு என்ன சுகம்? கட்டியனால என்ன சுகம்? அந்த பக்கத்து வீட்டுல டெய்லி ஒரு விதமான சேர கட்டா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அந்த கட்டிய கணவன் ஐயவட்டவன் மனைவி கேட்க முடியாத கேள்விக்கு பதில் உரைக்க முடியாமல் நம்ம வீட்டில் வசதி கிடையாது அப்படி என்ன மனம் கேட்டு அந்த கட்டிய கணவன் யாராக எங்கே செல்வான்? போய் சாப்பிடுங்க. மந்திரிவாடு போண்டா உனக்கு ஞாபகம் கூட்டிக்கிட்டே இருக்கிறேன். ஒரு ஆட்டக்காரனா பிறந்தா இவருக்கு ஆடு பாக்குறானா மாடு பாக்குறானா இன்னைக்கு பூரா ஆட்டம் ஆடிட்டு இங்கதானே தங்கணும். ஒழுங்கா காலையிலே போய் படுத்து சாப்பிட்டுட்டு கிளீனா படுத்து தூங்கணும். மத்தியானம் ஏஞ்சி குளிச்சானா மறுபடியும் சாப்பிட்டு மறுபடியும் படுத்து தூங்குற வேலை தானே. இவன் எங்க சுத்தினானோ எங்க மோப்பம் முடிச்சானோ தெரியல. நைட்டு 10:30 மணிக்கு ஆட்டம் ஆரம்பிச்சு போட்டி உனக்கு வெளியே வச்சிருக்கிறோம். அது வரைக்கும் ஆட்டம் பார்க்காத சுத்தி உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இவன் நடிச்சாண்டில் படுத்து தூங்குறான். இவெல்லாம் சொந்த பாட்டி ஒரு கேம் போட்டு அங்க போய் படுக்கலாம் இல்ல அப்படி அப்போ நம்ம நேரா ஒயின் ஷாப்புக்கு போவாங்க. அந்த கட்டிய மனைவியாகப்பட்டவள் அந்த குடும்பத்தினுடைய சூழ்நிலையை கண்டறிந்து குடும்பம் மாட்டோம் அப்படி என்று அதாவது போட்டி இருக்கலாமா அவங்கள போல நாமளும் சரியாக வர வேண்டும் அப்படி என்று கண்ணுக்கு மணியான கடவுளை கையெடுத்து கும்பிட்டு கடவுளை என்ன நல்ல முறையோடு என்னை 4 பேருக்கு முன்னுக்கு கொண்டு வா அப்படி என்று அந்த கடவுளை கையெடுத்து கும்பிட்டு ஆளோடு மேலே போய் தர வேண்டுமாகிய அந்த கை காலம் நம்மது இல்லை என்று நம்மளோ கையை உழைத்தால் அவங்கள போலவே சரியாக வரலாம். அதுதான் தரித்திரம் நிறையா பெண்டு. இந்த கோபத்தை கடக்க வேண்டும். அந்த பெண்ணு தான் எது நகனத்து மேல ஆசைப்பட்டு பேசுறாங்களே நாம அதை விட்டு அப்புறம் வந்து நாமளை எட்டி வந்தாக்கா அந்த குடும்பத்துல சண்டை என்பது கிடையாது. ஓயா வீட்டுல இருந்து வந்தா உமா வீட்டுல இருந்து வந்தா 10 போன் போட்டு வந்தா அப்படி நீங்க எதிர்வாதம் பேசினாக்கா அப்புறம் மீண்டும் சண்டை அதிகரித்து இவனாவது தட்டா அந்த குடும்பம் பிரிஞ்சு விடும். அதுதான் கோபத்தை கடக்க வேண்டும். ஒரு குறுமொழி கேளா செய்தோம். குறுமொழினாக்கா ஒரு பெரியவங்க இருக்கிறாங்கன்னா இந்த ஊர்ல தர்மநாத்தம் நாட்டம் இருக்காங்கன்னா அவங்க ஒரு குருவுக்கு சமம். பள்ளிக்கூடத்துல ஆசான ஒரு குருவுக்கு சமம். கத்த தந்தை ஒரு குருவுக்கு சமம். அந்த பெரியவங்க அந்த சின்ன பிள்ளைய பார்த்து இப்படி வாங்கணும்டா தம்பி இப்படி போகணும் இப்படி இருக்கும்டா சொன்னா அப்ப சொல்லக்கூடாது. அவங்க நல்லில சொன்னாக்கா அவங்கள அடிக்கலாம்னு தோணுமா அந்த இருக்கிற புறம்போக்கு அவங்க ஏன் சொல்றாங்க எதுக்காக சொல்றாங்க அப்படின்னு அதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணுமா. நம்ம வருங்காலத்தை அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க தெரியாது. ஒண்ணு சொந்த புத்தி இருக்கணும் இல்ல சுய புத்தி இருக்கணும். அந்த பள்ளிக்கூடத்துல சொல்லிக் கொடுக்க மாட்டேன் ஆசானாகப்பட்டவர் என்ன எழுத சொல்றார் என்ன படிக்க சொல்றார் அப்படி என்ற கற்றுணர்ந்து அந்த பிள்ளையாகப்பட்டவர் ஒரு வேலைக்கு சென்றால் பெற்ற தாய் தந்தைக்கு பெருமை சொல்லிக் கொடுத்த ஆசானுக்கு பெருமை அப்படி இருந்த போதிலும் அதுதான் குறுமொழி கேரளா பாவத்தை சீரா 17 தானே அப்படியே குருவி எடுக்கலாம் அந்த சபை முன்பாக நான் தோட்டமான காலத்தில் மலையாள சின்னம் மலையாள சின்னம் 5 வருஷம் அவருக்கு ஆட்டாட வந்து பரங்குல ரவ்வாண்டு புள்ளையா இருந்தான். இவன் வீட்டுல எத்தனை புள்ள இவங்க வீட்டுல 6 புள்ள. இவனுக்கு என்ன 5 இருக்கு. 3 பொட்டை வேலை வச்சிருக்கான். இன்னும் 2 தம்பி வச்சிருக்கான். இவனை சேர்த்து 6 பேர் பரங்குல கண்ணில் உசுர வச்சுட்டு வந்தது. இவங்க வீட்டுல தாய் உன் கையில தண்ணி வாங்கி குடிக்க 4 கிடையாது. என்ன செய்யும் மூணு பூரா மற்ற வட்டியா வந்து போச்சு. இன்னும் கொஞ்ச நாள் அதே கேட்குதான் உனக்கு. கையில் நீ இந்த வெள்ளத்துறை கட்டிட்டு நாங்கள் என்ன செய்யும் போறேன்
எந்த கருமாந்திரத்துல பந்து கட்டு வச்சோ அது வந்து போச்சு. அதை வெளியே சொல்லணும் கேட்கலாம். உன் கறி சிரிக்க வைக்கும் எல்லாம் ஒண்ணு கூடிக்கிட்டு கண்ணில் உசுறு வச்சுட்டு வந்துருங்க. அவங்க அப்பா ஒரு குடியாரு. இனிமேல் சொல்ல பார்த்து நாங்கள் போய் இவனை கூட்டு வரக்குள்ள தார் பாய் போட்டுக்காரமா ரவ்வோடு ஊடு